வெல்கம் டு அ சேனல். நம்ம சேனல் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா பைத்தான் ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த சேனலில் ஃபுல்லாக பைத்தான்னா என்ன, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அட் த எண்ட் நீங்களே ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எதுக்காக கம்ப்யூட்டரில் லாங்குவேஜுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக நம்ம லாங்குவேஜுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு லாங்குவேஜை டினோட் பண்ணுறதுக்கு. ஸோ எதுக்காக நம்ம இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு 2 பர்சன்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லாங்குவேஜ். ஸோ 2 பர்சன்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் மேபி தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்போ 2 பேர் கம்யூனிகேட் பண்ணணுன்னா, இன்டராக்ட் பண்ணணுன்னா ஒரு லாங்குவேஜ் தேவை. அதே மாதிரி ஒரு பர்சனும் கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு லாங்குவேஜ் தேவை. ஸோ ஒரு பர்சனும் கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு லாங்குவேஜ் தேவை. அந்த லாங்குவேஜ் தான் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஒரு பர்சனும் கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்போ எப்படி தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் ப்ரீபில்ட்டாக இருக்கும், என்ன இருக்கும், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள்னு இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங்கும் இருக்கும். அது எதுக்காக, எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பொருள், அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரியே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் எப்படி நார்மலாக ஒரு லாங்குவேஜில் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ப்ரீ பில்ட்டாக நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னா அந்த டேர்ம் ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணணுன்னா என்னென்னா ஆடுங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். இப்போ பிரிண்ட் பண்ணணுன்னா பிரிண்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரீபில்ட்டாக இருக்கும். எப்படி நார்மலாக ஒரு லாங்குவேஜில் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மீனிங் இருக்குமோ, அதே மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லேயும் ப்ரீபில்ட்டாக நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, 2 நம்பரை ஆட் பண்ணி அதை வேல்யூவை எழுத சொல்லி. ஸோ இது எப்படி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணி இங்கே 13 அப்படின்னு போட்டுருவாங்க. இது நார்மல் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பண்ணுறது. இதே நம்ம கம்ப்யூட்டரில் 2 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னுங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட போய் ஆட் 2 நம்பர்ஸ் 5, 8 அப்படின்னா அதால் ஆட் பண்ண தெரியாது. அப்போ அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு ஏங்கிற ஒரு வேரியபிள், அதுக்கு 5ன்னு கொடுத்தணும், பிங்கிற வேரியபிளுக்கு 8ன்னு கொடுத்துட்டு, சியை A+B. அப்போ இது ஏ இருக்கிற இதெல்லாம் அது கேல்குலேட் பண்ணும். ஸோ ஏவையும் பியையும் ஆட் பண்ணிடுறோம். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் சி அப்படின்னு கொடுப்போம். பிரிண்ட் சின்னு கொடுத்தா இந்த ஏவியும் பியும் ஆட் பண்ணி 13ங்கிற ஆன்சரை அது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இது ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக நம்ம எழுதுகிறப்ப அந்த கம்ப்யூட்டர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன பேசிக் டேர்ம்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.